பங்குனி பெருவிழாவையொட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள காளீஸ்வரர் கோவிலில் 63 உலா நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் வேல்முருகன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வேல்முருகன், தற்போது பக்தர்கள் இந்த விழா குறித்து என்ன தெரிவிக்கிறார்கள்? விழா நிகழ்வுகள் என்ன? சிவரஞ்சனி, தற்போது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் தொடர்ச்சியாக பங்குனி திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட இங்கே பக்தர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறது. மயிலாப்பூரில் இதற்காக பிரத்யேகமாக சாலைகள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு இந்த பகுதியில் பக்தர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. குறிப்பாக 8ஆம் நாளான இன்று தற்பொழுது 60 நாயன்மார்களுடைய திருவிழி விழா நடைபெறுகிறது. இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாலையினுடைய அனைத்து பகுதியிலுமே தற்போது உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது மயிலாப்பூர் கோயிலை சுற்றிலும் தற்போது திருவிழா கோலம் கொண்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் பிரசாதம் வழங்கக்கூடிய காட்சிகளும் பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் 63 நாயன்மார்களுடைய அந்த திருவதி விழா தற்போது நடைபெற இருக்கிறது. 4 மண்டப பகுதியிலும் தற்போது திருவதி விழா நடைபெறுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நாயன்மார்கள் தற்போது வாகனத்தில் அமர்ந்து தற்போது இந்த தேர் திருவிழாக்கள் நகரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 63 நாயன்மார்களும் இங்கே சாலைகளில் வீதி உலா வருவது என்பது மிக விசேஷம் வாய்ந்த ஒன்றாக தற்போது மயிலாப்பூர் பகுதியில பார்க்க முடிகிறது. அந்த வகையில தொடர்ந்து பக்தர்கள் தற்போது இந்த பகுதியில மிகப்பெரிய அளவில் குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வந்தவண்ணும் பார்க்க முடிகிறது. நேற்று தேரோட்டம் என்பது மிக பிரம்மாண்டமாக மயிலாப்பூர் பகுதியில நடைபெற்ற நிலையில தற்போது இங்க 63 நாயன்மார்களை பார்க்கக்கூடிய காட்சிகளையும் தற்போது இங்கே பார்த்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன். அந்த கோவிலுடைய பரம்பை உங்கள் முழுதும் சிறப்பாக இருக்க வாழ்த்து. அந்த நேரத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கும் வளையல், காப்பு, மோதிரம் போன்றவற்றை கூட்டத்தில் கவனிக்கக்கூடிய